எல்லோருக்கும் வாழ்க்கையில பெரிய கனவு இருக்கு. ஆனா அந்த கனவை தூக்கிட்டு ஓடுற சக்தி எங்கேருந்து வருது தெரியுமா? பணத்தால வரல, பதவியால வரல, நம்ம உடம்புல இருந்து தான் வருது. உடம்பு ஒத்துழைக்கலைன்னா நம்ம மனசும் நம்ம பக்கம் நிற்காது. பணம் போனாலோ பொருள் போனாலோ சம்பாதிச்சிடலாம், ஆனால் உடல் ஆரோக்கியம் போனால். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் உடம்ப ஒரு பாரமாக இல்லை, ஒரு வரமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த சமூகம் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு, கஷ்டப்பட்டால் போதும், தூக்கம் தேவையில்லை அப்படின்னு. நிறைய பேர் இப்போ இரவு பகலில் தூங்குறதே கிடையாது. 2 hours ஷிஃப்ட்டு, நைட் ஒர்க்கு, மறுபடியும் மார்னிங் கூட ஒர்க்கு. 1 hour 2 hour தூக்கம் தான் போதும். காரணம் பணம் தேவை. அவ்வளோ வேகமாக ஓடுறோம்ல. உடம்பு சின்ன விஷயம் இல்லை. உடலோட ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கூட கேட்குறதுக்கு மனசு வராது. ஒரு நாள் காய்ச்சல் வந்தால் போதும், இந்த உலகமே நமக்கு எதிராக திரும்பிட்டு தான் தெரியும். அப்போ தான் தெரியும் ஹெல்த் இல்லைன்னா எல்லாமே இங்கே ஜீரோ. நம்ம மனசு வலுவாக தைரியமாக இருக்கணும்னா உடம்பு தெம்பாக இருக்கணும் இல்லையா? தொடர்ந்து லேட் நைட், தொடர்ந்து ட்ரெஸ், தொடர்ந்து மொபைல், இப்படியெல்லாம் போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்சை கேட்க போகிறது இல்லை. மனுஷங்க சொன்ன பேச்சு கேட்கலனாவே இங்கே 1008 பிரச்சனை. ஆனால் உடம்பு சொன்ன பேச்சு கேட்கலனா எல்லாமே பிரச்சனையாக மாறிடும். எனவே ஆரோக்கியம் வேணும் நம்ம ஆயுள் முழுக்க. இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் நம்ம மனசு அழுக்காக மாறுது, டென்ஷன் ஃபுல் ஆகுது. அப்போ நம்ம சொல்கிறோம், எனக்கு மோட்டிவேஷன் பத்தலை, ஒரே சோர்வாக இருக்குது. அது மோட்டிவேஷன் பத்தாததுனால இல்லைங்க, நீங்கள் ஹெல்த்தை கவனிச்சுக்காதனால. உங்கள் உடம்புல இருக்க எனர்ஜி காலி ஆகிட்டா வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? பெருசாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம், ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கா? லேட் நைட் தூக்கம், ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்து டைம் இல்லை, உடம்பு ஓவர் டயர்ட் ஆகிடுச்சு, ஒரு நாள் தப்பு படுத்துக்கும்ல. அப்போ என்ன செய்ய போகிறீங்க? நான் பெரிய டயட் பிளான்லாம் சொல்ல வரலைங்க, ஆனால் 3 சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க மறக்காமல். தண்ணீர் குடிக்காததால் உங்கள் உடம்பு உங்கள் மேலே கோபமாக இருக்கும், அதனால நீங்கள் அதிகமாக கோவப்படுறீங்க போல். 20 நிமிஷம் நடக்கிறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்ததுக்கு சமானம். சரி, மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டீங்கல்ல, அதிகாலை தான் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடந்துட்டு வந்துடுங்க, டபுள் பூஸ்ட் ஆகிடும்ல. தூக்கம் உடம்புக்கு முக்கியம். நான் இதை சோம்பேறிங்களுக்கு சொல்ல வரல, உழைச்சி களைச்சி உங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுங்கன்னு சொல்ல வர்றேன். வெறுமனே தூங்கிட்டு இருக்க சோம்பேறிகளுக்கு இது தேவையும் இல்லை. நல்ல தூக்கம், நடக்கிறது, அப்புறம் தண்ணி குடிக்கிறது, இந்த 3 விஷயமும் சரியாக இருந்தால் மனசு உங்களை உங்கள் செயல்பாட்டுக்கு இழுத்துட்டு போகும். ஒரு வேளை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஆப்சண்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் இன்றைக்கி ப்ரெசன்ட் தானே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. ஆரோக்கியம் தானே, கொஞ்சம் டைம் கொடுங்க. டோன்ட் இக்னோர் யுவர் ஹெல்த். நாம் எல்லாரும் ஒரு தவறு செய்கிறோம், நோய் வந்த பிறகு தான் ஹெல்த் முக்கியம்னு நினைக்கிறோம். ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு அப்பயே நம்ம உடம்பை கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இப்போயே கவனிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உழைச்ச மொத்த காசும் மெடிக்கல் பில்லாவோ இன்சூரன்ஸ் பில்லாவோ மொத்தமாக காலி ஆகிடுது. சேர்த்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரிய கடனாளியாக நிற்பீங்க நோயினால். ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் போய் பணத்துக்கு பணமும் பெரிய இழப்பு. நம்ம உழைச்சி எதுக்காக சேர்த்து வச்சோமோ அதெல்லாம் உடலுக்காகவே போயிடும் இல்லையா? அப்புறம் எவ்வளோ ஓட்டம் ஓடி என்ன பயன்? என்ன நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுது தானே? ஆரோக்கியம் நலமாக இருந்தால்தான் உங்கள் சேமிப்பு கரையாமல் இருக்கும். ஒரே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்கள் குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறீங்க தானே, அப்போ உங்கள் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்க முடியும். உங்கள் உடம்போட ஆரோக்கியம்தான் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற முதல் பாதுகாப்பு. என்ன புரியுதா? நீங்கள் வேலை செய்கிற பணத்துக்காக இல்லை, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் குழந்தைங்க, உங்கள் கனவுகள், இவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். உழைப்புன்னு சொல்லி உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு வாழ்க்கைக்கு பேர் பெருமை இல்லைங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உண்மையா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நெருங்கிய நண்பராக இருப்பார், அவசர ஆபத்து காலம் வந்துடும், கடன் கேட்டு பார்ப்போம், நண்பர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நண்பராக இருந்தால் தன்னோட தேவையை சுருக்கிட்டு கூட நமக்கு உதவி பண்ண முயற்சி செய்வார். ஒருவேளை அவரே சிக்கலில் இருந்தால் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? முடியாது தானே? ஆரோக்கியம்தான் ஆபத்தில் கூட நமக்கு பாதுகாப்பை தரும். ஆரோக்கியத்தில் கவனம் வையுங்க. இன்னைக்கு முதல்ல ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, நான் என்றைக்கும் என்ன பின்னாடி தள்ள மாட்டேன், என் ஆரோக்கியத்தில் நான் கவனமாக இருப்பேன். எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு நல்ல வாக், ஆரோக்கியமான சாப்பாடு, தூக்கம்,
இதையெல்லாம் நான் கரெக்டாக ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு ஆரோக்கியத்துக்காக சத்தியம் பண்ணிக்கோங்க. சத்தியத்தை மீற மாட்டீங்க தானே? நீங்கள் பண்ணுறது பொய் சத்தியம் இல்லை தானே? கவனமாக கேளுங்க. பொய் சத்தியம் பண்ணக்கூடாது. பொய் சத்தியம் பண்ணுனா என்ன நடக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? நீங்கள் நலமாக இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கான முதலீடு. நினைவில் வையுங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் உழைப்பும் இனிக்கும், அதன் மூலயமா வர்ற வருமானமும் இனிக்கும். இங்கிட்டு கஷ்டப்பட்டு இங்கிட்டு மெடிக்கல் பில் கொடுக்க என்ன ப்ராஃபிட்? அதெல்லாம் மனம் தெளிவாக இருக்கணும். அதுக்கு ஆரோக்கியமும் முக்கியம். உங்கள் ஹெல்த்தையும் ஆரோக்கியத்தையும் அக்கறை காட்டுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இப்போ தான் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி உங்களுக்கு எங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சியிலையும் பெரிய உதவியாக நிற்க போகுது இந்த தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப். உங்கள் நண்பர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை? சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டிங்களா? மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களுடன் கைகோர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.